சென்னை பனையூரில் உள்ள புதிய அலுவலகத்தில் 9 மாவட்ட செயலாளர்களை தற்போது பாமக தலைவர் அன்புமணி சந்தித்து பேசியிருப்பதாக அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். அண்மையில் புதுச்சேரியில் நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தின் போது இளைஞரணி தலைவர் நியமனம் தொடர்பாக தலைவருக்கும் நிறுவனருக்கும் இடையே கருத்து மோதல் என்பது ஏற்பட்டது. இந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டுவர மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் சமரச முயற்சி என்பது இன்னும் பலனளிக்காத நிலையில் அவர் ஏற்கனவே பொதுக்குழுவில் அறிவித்தபடி தன்னுடைய புதிய அலுவலகத்தில் தன்னை விரும்புவர்கள் வந்து சந்திக்கலாம் என்று அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் தற்போது 9 மாவட்ட செயலாளர்கள் அன்புமணியை சந்தித்திருப்பதாக இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சிய செய்தியாளர் வினோத் பின்னணி என்ன? தேவபிரியன், சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் புதிதாக ஒரு கட்சி அலுவலகம் உருவாக்கி வருவதாக பாமக தலைவர் அன்புமணி கடந்த 28ஆம் தேதி புதுச்சேரியில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அறிவித்தார். அந்த அறிவிப்பை தொடர்ந்து தற்போது முதல் முறையாக இந்த புதிதாக உருவாக்கி வரும் இந்த கட்சி அலுவலகத்தில் 9 மாவட்ட செயலாளர்கள் அன்புமணியுடன் சந்திப்பு நடத்தினர். மரியாதை நிமித்தமாக சந்திப்பு நடத்திய இந்த மாவட்ட செயலாளர்கள் சுமார் 2 மணி நேரம் மேலாக அன்புமணியுடன் சந்திப்பு நடத்தினர். அப்போது வருங்கால தேர்தலுக்கு 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தீவிரமாக பணியாற்ற வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு ஆலோசனை வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம் ஆகிய 3 மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த 9 மாவட்ட செயலாளர்கள் முதல் முறையாக இந்த கட்சி அலுவலகத்தில் அன்புமணி ராமதாஸை சந்திக்க உள்ளதால் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணித்து மரியாதை சந்தித்தனர். அதைத் தொடர்ந்து இந்த கட்சி அலுவலகத்தில் உணவு அருந்திவிட்டு அனைவரும் அங்கிருந்து கலந்து சென்றனர். அதே போல் இங்க வருகை தந்திருந்த அந்த மாவட்ட செயலருடன் பேச்சுவார்த்தை நடத்திய அன்புமணியும் சுமார் 2 மணி நேரம் அவர்களுடன் கலந்து ஆலோசனை நடத்தி வந்தார். இந்த 2026ஆம் ஆண்டு பெரிய சவாலாக உள்ளதாகவும் இந்த தேர்தலில் நிச்சயம் பாமக வெற்றி பெற வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு ஆலோசனை செய்துள்ளார். கடந்த ஒரு வருடம் வருகின்ற அடுத்த ஒரு வருடம் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்றெல்லாம் ஆலோசனை வழங்கியதாக கூறப்படுகிறது. எந்தெந்த மாவட்ட செயலாளர்கள் சந்திச்சிருக்காங்க? பாமக தரப்புல இதுவரை மொத்தமா எத்தனை மாவட்டம் பிரிக்கப்பட்டிருக்கு? அதுல 9 மாவட்ட செயலாளர்கள் இப்ப வந்து சந்திப்பதற்கான காரணம் என்னன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா வினோத்? நிச்சயமாக தேவபிரியன், கடந்த 28ஆம் தேதி புதுச்சேரியில் நடைபெற்ற பாமகவின் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இளைஞரணி தலைவரை நியமித்தார். அப்போது இருவருக்கும் காரசாரம் ஏற்பட்டு அதில் உடன்பாடு ஏற்படாதவாறு அங்கிருந்து அன்புமணி கிளம்பி வந்தார். அதைத் தொடர்ந்து புதிதாக இந்த பனையூரில் ஒரு கட்சி அலுவலகம் உருவாக்கியதாகவும் என்னை சந்திப்பவர்கள் அங்கு வந்து சந்திக்கலாம் என்று கூறி வந்த நிலையில் தற்போது முதல் முறையாக இந்த அலுவலகத்தில் 9 மாவட்ட செயலாளர்கள் இங்க வந்துள்ளனர். அவர்களுடன் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் ஏ.கே. மூர்த்தியும் உடன் இருந்தார். தொடர்ந்து இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்மல், ஏழுமலை வெங்கடேசன் ஆகிய 3 மாவட்ட செயலாளர்களும், அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஹரி மகேஷ்குமார் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த 4 மாவட்ட செயலாளர்கள் என மொத்தம் 9 மாவட்ட செயலாளர்கள் இந்த சந்திப்பு நடத்தியுள்ளனர். தொடர்ந்து இந்த கட்சி அலுவலகத்திற்கு விரிவான தகவலுக்கு நன்றி வினோத்.